மிக்க நன்றி. சிந்தாமணி, என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும். ஒன்றுமே புரியவில்லையே. எனக்கும் புரியாமல் தான் இருந்தது. முகமுடி உன் காதலன் என்று வீரையா சொன்னபோது புரிந்து கொள்வதற்காகத்தான் இங்கு வந்தேன். புவியாளும் ராஜகுமாரனைத்தான் நான் காதலித்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டேன். என் காதலில் வெற்றி தோல்வி இப்போது உன் கையில் தான் இருக்கிறது. அப்படி என்றால் இளவரசர் எனக்கு தந்துவிடு. காதல் கழுத்திலே இருக்கும் வைரமாலை அல்ல, கேட்டவுடன் கடத்தி கொடுக்க. இது கருத்திலே பூத்திருக்கும் கருகாத ரோஜா. நான் உன்னிடம் கேட்பது ஓமைகள் அல்ல சிந்தாமணி, என் உயிரையே கேட்கிறேன். அவ்வளவுதான். பெற முடியாத தர முடியாதவர்களிடம் கேட்கிறாய். பிடிவாதம் உன் காதலை காப்பாற்றும். ஆனால் உன் காதலரை காப்பாற்றும் சக்தி அதற்கு கிடையாது. அவரை காட்டி கொடுக்கவும் வேண்டாம், என் காதலுக்கு சவக்குழி தோண்டவும் வேண்டாம். எங்களை காப்பாற்றுங்கள். இரக்க சுபாவம் உள்ளவள் தான் என்பவல்லே. ஆனால் இந்த நேரத்தில் நான் காட்டும் இரக்கம் என் வாழ்க்கையை பாலைவனமாக செய்து கொள்ளும் தற்கொலை முயற்சியாகும். சிந்தாமணி, எழுந்திரு. என் நிபந்தனைக்கு இணங்கிவிடு. அவரை நான் மறந்துவிட வேண்டுமா? ஆமா, சொன்னால் மட்டும் போதாது. அவருக்கே ஒரு கடிதம் எழுத வேண்டும். நான் சொல்லுகிறபடி. இதோ அவர் உனக்கு அளித்திருக்கிற அரசாங்க மோதிரத்தை என்னிடம் தங்கிவிட வேண்டும். ஐயோ, என்ன கடுமையான நிபந்தனை! உங்கள் காதல் தியாகியாக போகிறாள் இளவரசி, தியாகியாக போகிறாள். உங்கள் வெண்ணல் தமிழ் கேட்டு உள்ளமெல்லாம் ஓகை பூக்க துள்ளி வரும் தளிர் கொடியாள். சருகாக போகிறாள் இளவரசி, சருகாக போகிறாள். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, எல்லாம் உன்னாலதான். உன்னை காப்பாத்த வந்தா நான் விழுந்துட்டேன். இப்படியா பயந்துட்டு ஓடி வர்றது? சுத்த கோழையா இருக்கீ. அது சரிதான். ராஜ பைத்தியத்திட்டு அகப்பட்டுக்கிட்டா அவ்வளவுதான். பைத்தியம் அது மண்ணாவது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ராஜதா, நான் ஒரு ரகசியம் சொல்லுவேன், கேப்பியா? யார்ட்டும் சொல்லக்கூடாது. இளவரசருக்கு பைத்தியம் இல்ல. நிஜமாகவா? எல்லாம் வெளி வேஷம். யார்ட்டையும் சொல்லாதம்மா. சொன்னா கொண்டு போடுவான் மனுஷன். இந்த ரகசிய வழி எனக்கும் என் தந்தைக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நமது வெற்றிக்கு இதுதான் வழி. எங்க போற? சிவகா, யாரது? இன்பவல்லி. ஆமாம் இளவரசி, உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் காத்திருக்க சொன்னது உன்னை அல்ல, சிந்தாமணியை. அது தெரியும்.
ஆனால் அவள் இங்கில்லை, போய்விட்டாள். எங்கே போய்விட்டாள்? உங்கள் இதயத்திலிருந்து வெகு தூரம் போய்விட்டாள். இதோ. இளவரசி, தங்களோடு வர இயலவில்லை. காரணம் கூறவும் விரும்பவில்லை. என்னை மறந்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். சிந்தாமணி. இப்போது சிந்தாமணி எங்கே? இதை கொடுத்துவிட்டு எங்கேயே போய்விட்டாள். இன்று சாயங்காலமே. நீ ஏன் இங்கு வந்தாய்? இப்படி ஒரு இன்பமான சந்திப்பு ஏற்பட வேண்டும் என்று இருந்திருக்கிறது. அதனால் இன்பவல்லி, உன் போக்கு எனக்கு புரியவே இல்லை. இளவரசி, என் கண்கள் எழுதி காட்டும் இந்த சுலபமான பாஷை கூடவா தங்களுக்கு புரியவில்லை? விருப்பமில்லாத பாஷை, அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. இளவரசி, நான் தங்கள் மீது கொண்டிருக்கும் காதல் சிந்தாமணி கொண்டது போலல்ல. இது சிரஞ்சீவி காதல். மோகம் இந்த மோதிரத்தோடு தீர்ந்து விட்டது என்று வீசி இருந்திருக்கிறாளே, அப்படிப்பட்ட அரைகுறை காதல் அல்ல அடியால் கொண்டிருப்பது. கணையாழி கடிதம், நம்ப முடியாது. ஏதோ சூது நடந்திருக்கிறது. இன்பவல்லி, உண்மையை சொல். இந்த நாடகம் எல்லாம் எதற்காக ஆடுகிறாய்? நாடகம் ஆடுவதுதானே எனக்கு தொழில் இளவரசி. ஆனால் இது நாடகம் அல்ல. அரசகுமாரன் சலீம் மீது அனார்கலி கொண்ட காதலுக்கு அணுவளவும் குறைந்ததில்லை இந்த அபலையின் காதல். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் மீது சந்தேகப்படாதீர்கள். இந்த அபாகியவதி அல்லும் பகலும் உங்களையே வேண்டி தவங்கெடுக்கிறார். வரம் தாருங்கள் என் தெய்வமே. தெய்வம் திண்டாடுகிற சகோதரி உன்னிடத்தில் சிக்கிக்கொண்டு. சகோதரி, சகோதரி. ஆம், அப்படித்தான் ஆரம்பம் முதல் உன்னுடன் உறவாடுகிறேன். என் அருமை தங்கையை, உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், என்னை அண்ணனாக ஏற்றுக்கொள். இதற்குத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இளவரசே, உங்கள் தந்திரங்கள் அம்பலமாகாதிருக்க, தந்தையை விடுவிக்க நானும் என் நாடக குழுவும் நல்ல துணையாக இருப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னையும் என் தந்தையும் இந்த நாட்டையும் காப்பாற்றுவதற்கு இதோ இருக்கிறது வாழ். கத்தி மட்டும் போதாது காவலனே, புத்தியும் இருக்கிறது. அதோடு கொஞ்சம் யுக்தியும் வேண்டும். அதை ஒரு பெண்ணிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. இதற்கு காலம் பதில் சொல்லும். சொல்லட்டும், வருகிறேன். இவ்வளவு நேரம் இங்கேயா இருந்தீர்? ஆமாம், எல்லாவற்றையும் கவனித்தேன். அருமையான நடிப்பு, திறமையான நடிப்பு. நாடகத்தில் கற்றகலையை நல்ல சமயத்தில் பயன்படுத்தி ஜெயித்து விட்டாயே. ஆஹா, காதலிப்பது போல் பேசி முகமூடி இளவரசன் தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக நிரூபித்து விட்டாயே. இப்போதே போய் இந்த ரகசியத்தை பிரதாபசிம்மனிடம் சொல்லுகிறேன். உடனே இதை கவனிக்க வேண்டும். இன்பவல்லி, முகமூடி யார் என்று கண்டுபிடித்த பெருமை முழுதும் உனக்கு. ஆனால் 5000 பொன்னும் எனக்கு. சரிதானா? வீரையா, ஜீவகன் தான் முகமூடி, முகமூடி தான் ஜீவகன். ஜீவகன் தான் முகமூடி, முகமூடி தான் ஜீவகன். பாருங்க. என்னடா அது? கண்ணாம்பூச்சி விளையாட்டு? யாரோடு விளையாடுகிறாய்? எவ்வளோடு விளையாடுகிறாய்? யாரோடையும் இல்ல. நான் ஒரு காதலியை கற்பனை செய்துக்கிட்டு என் கண்ணை நானே கட்டிக்கிட்டு அந்த கற்பனை காதலோட விளையாடிக்கிட்டு பிரபு. முட்டாள். ஜீவகனகி, அந்த பைத்தியம் இப்ப இங்கதான் நின்றுட்டு இருந்துச்சு. எங்க ஓடிச்சோ தெரியலையே. உண்மையை சொல், எங்க போயிருக்கிறான்? எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லிவிடு. எனக்கு இல்லாவிட்டால் கொண்டு விடுவேன். எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியாது. மரியாதையாக சொல்லிவிடு. சொல். எனக்கு தெரியாது.
சொல்ல முடியாது. என்னை துண்டு துண்டாக வெட்டினாலும் சொல்ல முடியாது. பராக்கிரமா, நீங்கள் யாரும் இந்த இடத்தை விட்டு அகலக்கூடாது. ஜீவகன் இப்பொழுது இங்கு வருவான். நீங்கள் மறைந்திருந்து அவன் வந்தவுடன் கொழுத்த கடாமேல் பாயும் புலிய போல் பாய்ந்து அடக்கிக் கொள்ளுங்கள். வாய் பேசினால் இந்த வாழ் பேசும். அறிவுமணி, ஏன் மௌனம்? என் மீது உனக்கு கோபமா உன்னை அழைத்து போகவில்லை என்று உனக்குத்தான் பொழுது போக சரியான ஆள் இருக்கிறதே. என்ன அறிவுமணி, சிலை போல் உட்கார்ந்து இருக்கிறாய்? என்ன அறிவுமணி? என்னப்பா இது? வாழ் வாழ அகப்பட்டுக் கொண்டான் அதிசய மனிதன். மணிபுரி சாம்ராஜ்யத்தில் யாருக்குமே புலப்படாமல் இருந்த மர்மம் இன்று வெளிப்பட்டு விட்டது. கோட்டையிலே பிறந்தும் கொள்ளைக்காரனாக வாழ வேண்டும் என்று இவன் தலையில் எழுதியிருக்கிறார். யார் கொள்ளைக்காரர்? உலகம் விழித்துக் கொண்டிருக்கும் போதே எங்கள் நாட்டை கைப்பற்ற சூழ்ச்சி செய்யும் நீரல்லவா கொள்ளைக்காரர். வேங்கை பாய்ந்தது வேந்தன் மாய்ந்தார் என்று வேதனை புராணம் படித்துவிட்டு வேலும் வாழும் இல்லாமல் வீரர்கள் உதவியும் இல்லாமல் விழியிலே வழியும் வஞ்சனை மட்டும் துணையாக கொண்டு எங்கள் தேசத்தை விழுங்க திட்டமிடும் தீயோனாம் நீரல்லவா கொள்ளைக்காரர். பேசாதே. போன ஜென்மத்திலேயே இந்த நாடு எனக்கு சொந்தம். இனி வரப்போகும் ஜென்மங்களிலும் நான் தான் இந்த நாட்டுக்கு அதிபதி. மரணப்படுக்கையில் இருக்கும் முற்றிப்போன பித்தன் கூட இப்படி உணர மாட்டான் சித்தப்பா. அதிகார வெறியிலே அற்பத்தனமான கனவு காணுகிறேன். உமது கண்மூடி தர்பாரை சற்று நிறுத்தும். விழிகளை அகல திறந்து உண்மையின் சுரூபம் உம்மை நோக்கி படையெடுத்து வருவதை உணரும். அன்பின் முன்னே அறத்தின் முன்னே நன்றி கட்ட நாசகாரர்கள் உம்மை போன்ற துரோகிகள் வாழ்ந்ததே கிடையாது என்ற வரலாற்றை அறிந்து கொள்ளும். இந்த நாட்டின் நாயகரை, மக்களின் தலைவரை, என் அருமை தந்தையை, உமது நலம்பாடும் தமையனை உடனே உயிரோடு எம்மிடம் ஒப்படைத்துவிடும். இல்லாவிட்டால் புயல் கிளம்பும். அதே நீர் புழுதியாக பரப்பீர். புரட்சி எரிமலை வெடிக்கும். அந்த நெருப்பு குழம்பினை நீர் புழுவாக கருகி மறைவீர். அதையும் பார்க்கலாம். பராக்கிரமா, இவனை கொண்டு போய் பாதாள சிறையில் அடையுங்கள். இவன் தான் முகமூடி என்று யாருக்குமே தெரியக்கூடாது. இளவரசருக்கு பைத்தியம் முற்றிவிட்டது, அதனால் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இப்படியே இருக்கட்டும் அரசாங்க பிரச்சாரம். கொண்டு வாருங்கள். சித்தப்பா, சரித்திரம் திரும்பும். ஜாக்கிரதை.
இன்பா, இந்த இணையற்ற வெற்றிக்கு நீ அல்லவா காரணம். இப்போது உனக்கு என்ன பரிசு வேண்டுமானாலும் தருகிறேன். கேள், என்னையே பரிசாக கேள் தருகிறேன். பிரபு, எனக்கு ஒரு நல்ல பரிசு தேவை. பாதகன் ஒருவன் என் பரம்பரைக்கே களங்கத்தை ஏற்படுத்தி விட்டான். அவனை பழிவாங்க வேண்டும். யார் அவன்? சொல். யாரும் இல்லை, அந்த முகமூடிதான். அவனை என்னிடம் ஒப்படையுங்கள். நானே அவனை பழிக்கு பழி வாங்குகிறேன். முகமுடியா? சரி, நானே உன்னோட ஒப்படைக்கிறேன். நீயே அவனோட உயிரை போக்கலாம். ஆனால் நீ ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். என்ன? எல்லக்கோட்டை சிறைச்சாலை நடைபெற்றிருக்கும் அரசனிடம் இந்த சாசனத்தில் நீ கையொப்பம் வாங்கி தர வேண்டும். கையொப்பமா? ஆமாம். அதோ வீரையா, அவன் துணைக்கு வருவான். விரைவில் போய் வா, வெற்றியோடு திரும்பி வா. பிறகு அந்த வீணன் முகமூடிய உன்னிடம் ஒப்படைக்கிறேன். உன்னுடைய இஷ்டப்பிரகாரம் அவனை வாட்டி வதைத்துக் கொள். கையெழுத்து வாங்கி வந்தார் நிச்சயம். நிபந்தனைப்படி முகமூடி என்னிடம். இந்த பிரதாபன் வாக்குறுதியை தவறமாட்டான்.